ஹே காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது வந்து 813வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்பவும் மாதிரினா நிறைய அப்டேட்ஸோட வந்திருக்கேன். முக்கியமான அப்டேட்ஸ்னா ரியல்மியோட ரியல்மி GT Neo 4 இதனோட ஃபுல் ஸ்பெக்ஸும் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி ரியல்மியோட 10 சீரிஸ் இந்தியா லான்ச் பற்றி தெரிய வந்திருக்கு. அது மாதிரி ஆப்பிளோட ஐஃபோன்ஸ் இப்போ 5G வந்து எப்போ ரோல் அவுட் பண்ணுவோம், அப்டேட் எப்போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. டீல் ஆஃப் த டேயும் இருக்கு. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க. அப்டேட்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் லைக் டார்கெட். ஸோ இன்னைக்கு 200 லைக் டார்கெட்டாக செட் பண்ணுவோம். 200 லைக் தான். வீடியோ பிடிச்சவங்க மட்டும் லைக் பண்ணுங்க. ஸோ 200 லைக் ரீச் பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம். பண்ணியிருந்தது அப்படின்னா அடுத்த லைக் டார்கெட் அதிகப்படுத்தும். இப்போ அப்டேட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரியல்மி அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அவங்களோட ரியல்மி 10 லான்ச் பண்ணிட்டாங்க. ஆமாம், இந்த மொபைலை எடுத்துக்கிட்டா நம்ம ஸ்பெக்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமோ அதே ஸ்பெக்ஸ் தான், நோ சேஞ்சஸ். 90 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளேயோட வருது. மீடியாடெக்கோட G99 அப்படின்ற ப்ராசரோட சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட 5000 mAh பேட்டரி 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வராங்க. அதே மாதிரி பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது 14,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஓகேயான பிரைஸ் அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து இது வந்து இந்தோனேஷியா பிரைசிங். இந்தோனேஷியாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் கம்மியாக இருக்க தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அடுத்து இன்ஃபினிக்ஸோட அடுத்த 5G மொபைலுக்கான லான்ச் டேட் வந்திருக்கு. 20ஆம் தேதி லான்ச் பண்றாங்களாம். இது வந்து மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 810 அப்படின்ற ப்ராசரோட வரப்போற ஒரு மொபைலா இருக்கு. ஒரு 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல எதிர்பார்க்கலாம். ஸோ 20ஆம் தேதி லான்ச் பண்றாங்க இந்த மொபைலை. அடுத்து ஆப்பிளோட மொபைலுக்கு எப்போ 5G வரும், எப்போ 5G சப்போர்ட்கான அப்டேட் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ அஃபிஷியல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. iOS 16.2ல ஜியோ அப்புறம் ஏர்டெல் ரெண்டுக்கான 5G சப்போர்ட்டும் ஆப்பிள் மொபைல்ல புஷ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இங்க இந்த அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீட்டா அப்டேட் தான் ரோல் அவுட் பண்றாங்க. ஸோ இந்த பீட்டா அப்டேட் இன்னைக்கு நைட் ரோல் அவுட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. அடுத்து இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ் 05G 2023 அப்படின்ற ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்க ஸ்பெக்ஸா இருக்கட்டும் மொபைலா இருக்கட்டும் நல்லா இருக்கு. குறிப்பா இது வந்து ரொம்ப நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கிற மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1080 அப்படின்ற ப்ராசரோட வருது. கூடவே இதுக்கு வந்து 6.78 இன்ச்சஸ்க்கான Full HD Plus 120 Hz LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 50 MPக்கான மெயின் கேமரா, 16 MP ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஸோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரைஸ் டீடைல்ஸ் இன்னும் ஷேர் பண்ணல. தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்றேன். அடுத்து இன்னைக்கு டிஜிட்டல் சாட் ஸ்டேஷன்ல இருந்து ரியல்மியோட ரியல்மி GT Neo 4 இந்த மொபைல் எப்படி இருக்கும், என்னென்ன ஸ்பெக்ஸோட வரும் அப்படின்ற ஃபுல் டீடைலும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் எப்போ வருது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்பெக்ஸ் தெரிஞ்சிருச்சு. குறிப்பா ரியல்மியோட GT Neo 4 அது போக ஒன்பிளஸோட OnePlus Ace 2 இந்த ரெண்டுமே ஒரே மாதிரியான ஸ்பெக்ஸோட தான் இருக்கும், வித்தியாசம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிறது படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் 6.7 இன்ச்சஸ்க்கான 120 Hz AMOLED டிஸ்பிளேயோட வரப்போகுது. ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசர் கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி, 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 50 MPக்கான சோனி கேமராவோட வரும் அப்படின்ற மாதிரி இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக்ஸ் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. GT சீரிஸ் எப்பவுமே கொஞ்சம் பிரைஸும் அக்ரெசிவா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் எப்போ வருது அப்படின்றது தான் தெரியல. அடுத்து ரியல்மியோட ரியல்மி 10 சீரிஸ் இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்றது எல்லாரும் கேள்வியாகவும் இருந்தது. ரியல்மி தரப்புலேருந்து ரொம்ப நாளா மௌனம் காத்துட்டு இருந்தாங்க. இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெடியா இருங்க, ரியல்மியோட ரியல்மி 10 சீரிஸ் ஆன் த வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இது வந்து கர்வ் டிஸ்பிளே மொபைல் அப்படின்றத இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ரியல்மி 10 வந்து கர்வ் டிஸ்பிளேயோட இந்தியால சீக்கிரமா லான்ச் ஆக போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எப்போ வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிசம்பரோட லாஸ்ட் அல்லது ஜனவரி 1 எட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது லீக்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ரெட்மியோட ரெட்மி 11A அப்படின்ற ஒரு மொபைல் வரப்போகுது. இது வந்து 10 சர்டிஃபிகேஷன்ல லிஸ்ட் ஆயிருக்கனால இதனோட எல்லா ஸ்பெக்ஸுமே நமக்கு தெரிய வந்துருச்சுங்க. ஸோ எல்லா ஸ்பெக்ஸையும் பார்க்கும்போது இது வந்து ஒரு நார்மலான LCD டிஸ்பிளே, 5000 mAh கேமரா, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், எப்பவும் ரெட்மியோட ஒரு மொபைல் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மொபைலாக தான் இருக்கு. 5G சப்போர்ட்டோட அதிகபட்சமாக மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7 அல்லது 8 சீரிஸ் ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கன்ஃபார்மாக தெரியல, பார்க்கலாம். எப்பவுமே ரெட்மி இந்த மாதிரியே தான் சுத்திட்டு இருக்காங்க. எதுவுமே இப்பெல்லாம் புதுசாக ட்ரை பண்ற மாதிரியே தெரியல அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்க? உங்களுக்கும் என்ன மாதிரி தான் தோணுதா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னதான்
பண்றாங்கன்னு தான் புரியல. அடுத்து ரெட்மியோட ரெட்மி நோட் 12 சீரிஸ் கண்டிப்பா போக்கோவா ரீபிராண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இதை வந்து போக்கோ தரப்புல என்ன சொல்லியிருக்காங்களா, வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அடுத்த போக்கோவோட மொபைல் வந்து ரெட்மியோட ரீபிராண்டடா இருக்குமா அப்படின்னு வந்து ஒருத்தர் கேட்டதுக்கு அதை பார்த்த போக்கோவோட சிஓ ரீட்வீட் பண்ணியிருக்காரு, வாய்ப்பில்லை ராஜா, அடுத்த போன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து ரீபிராண்டட் மொபைல் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதனால என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பா ரெட்மியோட நோட் 12 சீரிஸ் போக்கோவா ரீபிராண்ட் ஆகல அப்படின்னு தெரியுது. ஆனா இவங்க சொன்னது உண்மையா இருந்தா, நிறைய சமயம் இப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனா மொபைல்ஸ் எல்லாமே ரீபிராண்ட் ஆகி தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா போக்கோ என்ன மொபைல் அவங்க ஒரிஜினலா கொண்டு வந்தாங்கன்னு கூட ஞாபகம் இல்லை, அந்த அளவுக்கு போயிட்டாங்க போக்கோ. அடுத்து குவால்காம்ல இருந்து ஆப்பிளோட லேப்டாப்ஸ்ல நம்ம வந்து அந்த மேக் புக்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா M1 M2 அப்படின்ற மாதிரி சிப் செட்டை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து வேற லெவல் பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசர், குறிப்பா எடிட்டிங்க்கு. ஸோ கேமிங் இல்லைனாலும் எடிட்டிங் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர். அது மட்டும் இல்லாம லைட் வெயிட், அதனால ஸ்லிம்மா லேப்டாப்பை டிசைன் பண்ண முடியும். அது கூடவே உங்களுக்கு ரொம்ப கம்மியான பவர் கன்சியூம் பண்ணும் மொபைல்ஸ் மாதிரி. ஸோ இதே மாதிரியான மொபைல் ப்ராசஸ் வந்து விண்டோஸ்க்கு இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ குவால்காம் அதுல இறங்கியிருக்காங்க. ஆமா, இனி குவால்காம்ல இருந்து ஆர்ம் ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ண ப்ராசரை உருவாக்க போறாங்களாம். அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் வந்து இந்த ப்ராசர் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த ப்ராசஸ்ல ஒரு வேளை விண்டோஸ் லேப்டாப் வந்தது அப்படின்னா கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கலாம், குறிப்பா பேட்டரி லைஃப் பெட்டரா இருக்கலாம். அடுத்து ஹெச்பியோட HP 32GB பென் டிரைவ் இப்போ அமேசான்ல 329 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. ரெகுலரா நான் பார்த்த வரைக்கும் ஒரு 400 450 ரூபாய் பிரைஸ் பக்கத்துல இருக்கும். இந்த பென் டிரைவ் எப்பமாவது தான் இந்த பிரைஸ் வரும். வேணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி கொஞ்சம் பெரிய மானிட்டரா ஆசர் மாதிரி ஒரு நல்ல கம்பெனில இருந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ ஆசரோட 27 இன்ச் மானிட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,299 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. என்னால இவ்வளவு பிரைஸ்லாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்கள்கிட்ட ஆக்சிஸோட கார்டு இருந்தது, அதாவது பிளிப்கார்ட் ஆக்சிஸ் கார்டு இருந்தது அப்படின்னா உங்களால 615 ரூபாய் கம்மி பண்ணி 11,684 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வேணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு 24 இன்ச் மானிட்டரே 12,000 ரூபாய் பிரைஸ் பக்கத்துல வந்துடும் அதிக நேரத்துல. ஸோ இப்படி இருக்கும்போது ஆசர் மாதிரி கம்பெனில இருந்து இந்த அளவு கம்மி பிரைஸ் ஒரு நல்ல டீல் அப்படின்னு தோணுச்சு, ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. ஸோ வீடியோ எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி லைக் டார்கெட்டை மறந்துடாதீங்க, லைக் பண்ணி விட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி விட்டு போங்க. நாளைக்கு சூப்பரான அப்டேட்ஸோட வந்து சந்திக்கிறேன்.